ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. இந்த வீடியோ சனிக்கிழமை காலையில் எடுத்துகிட்டு இருக்கேங்க. குழந்தைங்களுக்கு இன்றைக்கி லீவ்னால எந்திரிக்கிறதுக்கு ரொம்பவே லேட் ஆயிடுச்சு. எந்திரிச்சதும் வெள்ளடிப்பில் சாப்பாடு வச்சு விட்டுட்டு மாமா காட்டில் இருந்தாங்க. சரி என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு போனேங்க. சின்ன வயலில் ஆட்டுக்குட்டிக்காக தீனிப்பில் விதை விதைச்சிருந்தோம். அந்த விதை விதைச்சி இப்போ ஒரு 10 நாளைக்கு மேலே ஆகி போச்சுங்க. விதை விதைச்சதுலேருந்து மழை அதிகமாக பெஞ்சிட்டு இருந்ததுனால அடுவு போட்டுச்சட்டுருக்கு, சரியாக முளைக்கலாம். அங்கே நீங்கள் ஒன்றா தான் முளைச்சிருக்கு. அடுவை போட்டுருந்துச்சுன்னா தண்ணி 2-3 டைம் தொடர்ந்து கட்டணுன்னா தான் அந்த விதை கொஞ்சம் நாச்சும் முட்டி வரும்னு சொல்லிட்டு மாமா தண்ணி கட்டிகிட்டு இருக்காங்க. விதை போட்ட காட்டில் விதை எந்த அளவுக்கு முளைச்சிச்சோ அதை விட செம்பூண்டு நிறைய முளைச்சி போச்சுங்க. மாமா தண்ணி கட்ட கட்ட அந்த பூண்டெல்லாம் பிடுங்கி விட்டு தண்ணி பாய்ச்சிட்டு இருந்தாங்க. மாமா வேலைக்கு போயிட்டு வீட்டில் இருக்கிற கொஞ்ச நேரத்துலையும் ஏதாவது ஒரு வேலை காட்டு வேலை இருந்துக்கிட்டே இருக்குங்க. அதை பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க காட்டு வேலை செஞ்சாங்கன்னா நான் வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சிருவேன். இப்படி தாங்க 2 பேரும் பிளான் பண்ணி செஞ்சுக்குவோம். அவர் தூங்கி எழுந்ததும் காட்டு கொஞ்ச நேரம் போயிட்டு ஏதாவது சின்ன சின்ன வேலை பண்ணிட்டு வருவாங்க. அதுக்குள்ளே நான் குழந்தைங்கள பார்த்துட்டு சாப்பாடு செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆட்டு கட்டி தர வேலை இது எல்லாமே நான் பார்த்துக்குவேங்க. தண்ணி கட்டுற வேலைக்கெல்லாம் மோஸ்ட்லி நான் இப்போ போகிறதில்ல. மாமா ஃப்ரீ டைமில் வீட்டில் இருக்கும்போது அவங்களே கட்டிடுறாங்க. தண்ணி வர வைக்கலங்க, எலுமிச்சை செடி ஒரு செடி வச்சு விட்டுருந்தாங்க. அது பூச்சி அடிச்சுங்க, ரொம்ப ஒரு மாதிரி கடந்துச்சுங்க. இப்போ நல்லா தளைஞ்சு தளன்னு பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுக்கு பக்கத்துலேயே துளசி செடி ரொம்ப சின்ன செடியாக இருந்துச்சுங்க. ஆனால் இப்போ நல்லா பெரிய செடியாக வளர்ந்துருச்சு. டேபிள் காட்டுக்கு தண்ணி எடுத்து விடும்போது இந்த துளசி செடியும் நல்லா பாஞ்சு நல்லா தலை தளன்னு நல்லா சூப்பராக இருந்துச்சுங்க. காட்டுக்கு வந்தாவே 2-3 கொத்து பிரித்து வாயில் போட்டுக்கிறது. துளசி சாப்பிட்டோம் அப்படின்னா தொண்டைக்கு நல்லா எதமாக சூப்பராக இருக்கும். துளசி சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு மாமா இன்னொரு செடியிலிருந்து அவரும் பறித்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. வாழைப்பழம் ஒரு தார் பழுத்துருச்சுங்க. அது பச்சை பழமாக தாங்க இருந்துச்சு. பச்சை பழமாக இருக்கும்போதே வவ்வால் குருவி எல்லாமே அடித்து அந்த பழத்தை சீக்கிரம் பழுக்க வச்சிருது. அதை ஒரு கொஞ்சம் பழம் பழுத்துருச்சுன்னு சொல்லிட்டு மாமா வெட்டி வச்சுருக்காங்க. சரி நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், நான் போய் வீட்டில் சாப்பாடு செய்கிற வேலையை பார்க்குறேன்னு சொல்லிட்டு கிளம்புனா பின்னாடி திரும்பி பார்த்தாங்க. நிறைய தட்டாங்க, பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. தட்டா அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா மழை வரும்னு சொல்லுவாங்க. பாப்பா வீட்டை விட்டு வெளியே வந்தா அம்மான்னு சொல்லி கூப்பிட்டே வருவா. இல்லை அப்படின்னா நான் எங்கே இருக்கேன்னு சொல்லி பார்த்துட்டு அங்கே ஒடியாந்துருவா. அவங்க அப்பா காட்டில் இருக்கிறத பார்த்துட்டு நானும் கொஞ்ச நேரம் அப்பா கிட்ட போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. சரி போய் கொஞ்ச நேரம் விளாண்டுட்டு வாடான்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. குழந்தைங்க எப்பயுமே ஒருத்தர்கிட்டயே இருந்தால் அவங்களுக்கும் ரொம்ப போர் அடிச்சிருது இல்லைங்களா? அதனால எங்கள் அப்பா வீட்டில் இருந்தாங்கன்னா எங்கள் அப்பா விட மாட்டாங்க. நெல்லிக்காய் மரத்தில் மறுபடியும் இலையெல்லாம் கொட்டிடுச்சுங்க. மறுபடியும் பிஞ்சு வைக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பிஞ்சு அங்கே ஒரு பிஞ்சு இங்கே ஒரு பிஞ்சாக வச்சுருக்கு. காயும் நிறையா இருக்குங்க. ஈவினிங் போல் தான் இதில் தேன் நெல்லிக்காய் மாதிரி செய்வோம் இல்லைங்களா? அது மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கேன். பார்க்கலாங்க, டைம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக செஞ்சு இதே வீடியோவில் ஆட் பண்ணுறேங்க. நிறைய வாழைத்தார் பூட்டை விட்டுருக்குங்க. 2-3 பூட்டை உடைக்கிற மாதிரியே இருக்குது. துணி நேற்று ஈவினிங்கே துவைச்சி காய வச்சாச்சு. குட்டி வாண்டது தாங்க நம்ம வீட்டில் ட்ரெஸ்ஸே அதிகமாக இருக்கும். நினச்சப்போ ஒரு ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டுருவாங்க. இந்த இடத்துல எப்பயுமே நெவில் இருக்குங்க. ஈவினிங் டைம் தான் மோஸ்ட்லி ட்ரெஸ் துவைக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 10-11 மணி வரைக்கும் வெயிலே ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் உணர்ந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வீட்டில் எடுத்து மடித்து வச்சிடலாங்க. அதுக்கப்புறம் வெயிலில் விட்டோம் அப்படின்னா ரொம்ப ட்ரெஸ் எல்லாம் கலர் போன மாதிரி ஆயிரும். வெளியடுப்பில் சாப்பாடு வச்சு விட்டுருக்கேங்க. விறகடுப்பில் சாப்பாடு வெந்திட்டுருக்கு. சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தாங்க ஆட்டுக்கடி தரையெல்லாம் கூட்டி மறுபடியும் தீனியெல்லாம் கொண்டாந்து போடணும். நேற்று ஈவினிங் கொஞ்சமாக தீனி கொண்டாந்து வச்சுருந்தேன். அதை காலையில் நேரமாக எடுத்து குட்டிக்கெல்லாம் போட்டேன். குட்டியெல்லாம் சாப்பிட்டு அதெல்லாம் போய் ரெஸ்ட் எடுக்க போய் படுத்திக்கிச்சிங்க. குட்டியெல்லாம் கொஞ்ச நேரம் படுத்துருக்கோம், மறுபடியும் சாப்பிடும், இப்படி தாங்க பண்ணிகிட்ருக்கோம். இந்த கட்டித்தரைக்குள்ளே மட்டும் கூட்டணுங்க. விறகடுப்பில் சாப்பாடு வச்சு விட்டுட்டு நான் பாட்டுக்கு காட்டை போய் ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துட்டேன். ஆனால் அடுப்பு நல்லா அமையாத எரிஞ்சிட்டே இருந்துச்சு. சாப்பாடு இன்னும் கொஞ்சம் வெந்துச்சுன்னா போதுங்க. ஆட்டுக்கடி தெரியல இந்த ஒன் சைடு மட்டும் வலை கட்டாது விட்டுருந்தோங்க. அதுக்கு கோழி கட்டை இந்த ப்ளூவில் நம்ம வீட்டில் இருந்துச்சு. சரி அது ஓரமாக கட்டி விட்டுறலாம், அப்புறமா கம்பி வேலி எடுத்து போட்டுக்கலாங்கிற மாதிரி மாமா வச்சு கட்டி விட்டுட்டாங்க. ஆட்டுக்கு தீனி போட்டோம் அப்படின்னா உள்ளே சாப்பிட்டுட்டு கம்முன்னு இருந்துக்குங்க. இதெல்லாம் உள்ளே தள்ளி விட்டுட்டு குழம்பு வைக்கலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க. நம்ம வீட்டு ரோஸ் பூச்செடியில் இருந்துங்க. காலையில் பாப்பா ஒரு 4 பூவாட்டை பறிச்சிட்டு வந்தா. எல்லாமே கலர் ரோஸாக பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. காலையில் பாப்பாவுக்கு வச்சு விட்டாங்கன்னா எப்படியும் அங்காடி இங்காடி கொஞ்ச நேரம் கூட தலையில் இருக்காதுன்னு சொல்லிட்டுங்க ஈவினிங் டைம் குளிச்சு விட்டு வச்சு விடலான்னு சொல்லிட்டு அந்த பூவெல்லாம் பறித்து வச்சுருக்கேன். ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கணுங்க. ஈவினிங் குளிச்சு விட்டதுக்கப்புறம் தாங்க பாப்பாவுக்கு வச்சு விடணும்.
சாப்பாடு வடித்து எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே மாமா வந்து வந்துட்டாங்க. நான் வந்து பாவக்காய் கட் பண்ணிகிட்டு இருந்தேன். பாப்பாவுக்கு வந்து பாவக்காய் பிடிக்காதுன்னு சொல்லிட்டுங்க, பீட்ரூட் சட்னி இருந்தால் பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொஞ்சமாக பீட்ரூட் சட்னி வந்து அரைக்கலான்னு சொல்லிட்டு நான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். மாமா வந்துட்டாங்க, கொஞ்சம் இதை மட்டும் கட் பண்ணி கொடுங்க, டைம் ஆயிடுச்சு, குழந்தைங்களுக்கு பசிக்கும்னு சொல்லி சொன்னேன். மாமாவும் சரின்னு சொல்லிட்டு கட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. மாமா கட் பண்ணி கொடுத்ததும் நான் உடனே தாளித்து விட்டாச்சுங்க. உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, ஜீரகம், சின்ன வெங்காயம், மிளகாய், தக்காளி 4ங்க சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறம் பீட்ரூட் கொஞ்சமாக அரிஞ்சு அதையும் சேர்த்து நல்லா வதக்கியாச்சுங்க. அது கூடவே ஒரு 4-5 பல் தேங்காய் வச்சு கொஞ்சமாக புளி உப்பு சேர்த்து அரைச்சோம் அப்படின்னா பீட்ரூட் சட்னி சூப்பராக ரெடி ஆயிருங்க. குழந்தைங்களுக்கு ரொம்பவே பீட்ரூட் சட்னினா பிடிக்கும். எங்களுக்கு வந்து பாவக்காய் புளிக்குழம்பு வைக்கலான்னு சொல்லிட்டு சாந்து வந்து ஆட்டி வச்சுருக்கேங்க. எப்பயும் போல் வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு வதக்கிங்க. தேவையான அளவுக்கு மசாலா சேர்த்து நல்லா அரைச்சி குழம்பு வந்து தாளித்து விட்டாச்சுங்க. லாஸ்ட்டாக கொஞ்சமாக சிக்கன் மசாலா தூள் சேர்த்தோம் அப்படின்னா ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. காரம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, அதனால கொஞ்சமாக சிக்கன் மசாலா தூள் மட்டும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துங்க நல்லா கொதிக்க விட்டாச்சு. குழம்பு தாளித்து விடுறதுக்கு முன்னாடி பாவக்காய் நல்லா எண்ணெயில் வதக்கியாச்சுங்க. அப்படி வதக்கணும் அப்படின்னா பாவக்காயில் அந்தளவுக்கு கசப்பு இருக்காதுங்க, சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். பாவக்காய் வேகிறதுனா கொஞ்சம் லேட்டாங்க, 10 நிமிஷத்துலேருந்து 1/4 மணி நேரம் மட்டும் வேகணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நீங்கள் நம்ம வீட்டில் காலையில் சாப்பாடு, பீட்ரூட் சட்னி, அதுக்கப்புறம் பாவக்காய் குழம்புங்க மாமாவுக்கு வந்து போட்டு கொடுத்துட்டேன். மாமா வந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. நம்ம வீட்டு குட்டி வண்டுகளுக்கும் போட்டு கொடுத்துட்டேன், அவங்களும் சாப்பிட்டுட்ருக்காங்க. அவங்க சாப்பிட்றதுக்குள்ளே வீட்டையே 2 ஆக்கிடுறாங்க. 3 நாள் லீவுங்க, அவங்கள வந்து அடக்கவே முடியல. குழந்தைங்க இருக்கிறப்ப ஜாலியாக விளாண்டுட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு நானும் விட்டுறது. ஆனால் வீட்டை பார்க்கும்போது மனசே கேட்கலங்க, அந்தளவுக்கு வீட்டை வந்து வேலை பண்ணி வச்சிடுறாங்க. சாயங்காலம் கோழிக்கு போகிறதுக்காக ரேஷன் அரிசி கொஞ்சமாக ஊற வச்சாச்சுங்க. ஊற வச்சு போட்டோம் அப்படின்னா கோழிக்கு அவ்வளோ சீக்கிரம் நோவு வராதுங்க. அதனால அரிசி ஊற வச்சுட்டு வீட்டில் சுத்தமாக கூட்டி முடிச்சதுக்கப்புறம் பால் வந்து காய வச்சு வெளியே அந்த பேசனில் வந்து ஆற வச்சுருக்கேங்க. தண்ணியில் வச்சோம் அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் ஆறிடும். நம்ம ஆற்றணும் அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் பால் வந்து ஆறவே ஆறாதுங்க. காலையில் வெறியெடுப்பில் சாப்பாடு வச்சு விட்டதும் உடனே ஆட்டுத்தாளிக்கு வந்து சோறாக்கி போடலான்னு சொல்லிட்டுங்க ஒரு பெரிய குண்டால சோறு வந்து வச்சு விட்டேன். மதியம் ஆயிடுச்சு, ஆனால் சாப்பாடு இன்னும் கொல கொலன்னு வேகலைங்க. அரிசியாக இருந்துச்சுன்னா ஆட்டுத்தாளிக்கு வடித்து ஊற்றும் போதுங்க தண்ணி வந்து அந்தளவுக்கு புளிக்காதுங்க. இதே லைட்டாக கொல கொலன்னு இருந்துச்சு அப்படின்னா ஆடு வந்து நல்லா கரைச்சி விட்டோம் அப்படின்னா தண்ணி நல்லா சூப்பராக குடிக்குங்க. அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஆட்டுக்கட்டி தரைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ குப்பைங்க. சாமி கூட்டி முடிக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. வந்து ஒரு இடத்துல கட்டி போட்டு அந்த இடத்துல தீவனம் வச்சோம்னா கூட அந்த இடத்த கூட்டினா போதுங்க. ஆனால் ஃப்ரீயாக கழுத்தில் சுற்றி விட்டோம்னா சுற்றி கூட்டணுங்க. அந்த சாலையை சுற்றி கூட்டிகிட்டு சாலைக்குள்ளார எல்லாமே கூட்டணும். நான் சாலைக்குள்ளே இருக்கேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பெரிய பாப்பா உள்ளே வந்தா, அதுக்கப்புறம் சின்ன பாப்பாவும் நானும் வரேன்னு சொல்லிகிட்டே இருந்தா. சரி வாடான்னு சொன்னேன், அவளும் வந்தா. வீட்டில் இருந்தாங்கனாவே நான் எங்கே இருக்கேன்னு சொல்லி பார்த்துட்டு மோஸ்ட்லி எங்கூட தாங்க சுற்றிட்டே இருப்பாங்க. வீட்டுக்குள்ளே நெகிழில் டிவி பார்த்துட்டு இருங்கடானா ஒருத்தி கூட கேட்கவே மாட்டேங்கிறாங்க. பாப்பா தம்பி எல்லாமே ஜாலியாக விளாண்டுட்டு இருப்பாங்க. அந்த டைமில் டிவி சும்மா ஓடிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பிடிச்ச சேனலை மாற்றி நாம் ஏதாவது பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா தான் உடனே வந்துட்டு குச்சுட்டு டிவி போடுமா, பொம்மை டிவி போடுமான்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்கள போட்டு விட்டுட்டு நாம் வெளியே வந்தோம்னாலும் நம்ம பின்னாடியே பூந்து வந்துடுறாங்க. இவங்கள லீவில் வீட்டில் வச்சுட்டு அடக்கவே முடியலைங்க. காலையில் ஒரு டைம் சாயங்காலம் ஒரு டைம் கட்டித்தர கூட்டி விட்டுட்டோம் அப்படின்னா பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்குங்க. கூட்டுறது வேலையும் கொஞ்சம் கம்மியாயிரும். காலையில் கூட்டினா நேரமாக கூட்டணுங்க, அப்படி இல்லைன்னா சாயங்காலமாக கூட்டணும். அப்போ 2 வேலையுமே கூட்டாத இந்த மதிய டைமில் ஒரே வேலையை கூட்டி விட்டுலான்னு சொல்லிட்டு கூட்டினோன்னா கூட்டி முடிக்கிறதுக்குள்ளே போதுன்னு ஆயிருங்க. விளக்கு மாற்ற நல்லா கமுத்தி போட்டு கூட்டினோம்னா தான் அந்த குப்பை வரும். அந்தளவுக்கு உள்ள ஃபுல்லாக ஆட்டுச்சாணியாக இருக்குங்க. அங்கொன்று இங்கொன்னா தாங்க இருக்கும் பார்க்குறதுக்கே, ஆனால் கூட்டுறப்ப தான் தெரியும் அது எவ்வளோ அளவுக்கு கிடக்குதுன்னு சொல்லிட்டு. மதியம் இன்னொரு டைம் பெரிய கத்தியாக கொண்டாந்துங்க, அந்த சைடு கொஞ்சம் சுத்தமாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தீனி போட்டாச்சுங்க. ஆடு வந்து சாப்பிட்டுட்டு இருக்கு. ஆடெல்லாம் நான் நல்லா வை நம்பிச்சுங்க. இதுக்கு மேலே கட்டித்தரையெல்லாம் ஃபுல்லாக கூட்டி விட்டதுக்கப்புறம் இன்னொரு டைம் தண்ணி வச்சோம் அப்படின்னா ஆடு வந்து நல்லா ஃபுல்லாக வவுனப்பிக்குங்க. நம்ம ஆட்டுக்கு பச்சைப்பில் கொண்டாந்து போட்டோம்னா அதை வந்து கோழி கொத்தி சாப்பிட்டுட்டு இருக்குங்க. அதுக்குள்ளே இன்னொரு கோழி வந்து அந்த பிள்ளை திங்க வருதுன்னு சொல்லிட்டு அந்த கோழிக்கும் இன்னொரு கோழிக்கும் சண்டை வேற வந்துடுதுங்க. பாப்புக்குட்டி தான் வீடியோ வந்து எடுத்துட்ருக்கா. பாதி ஆடில் சாப்பிட்டு முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கேன், மீதி ஆடு மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்குங்க.
இந்த வேப்ப மரத்துக்கடியில் எந்நேரம் பார்த்தாலும் நெவுள் நல்லா சூப்பராக இருக்குங்க. 2 வேப்ப மரம் இருக்குது. அந்த சைடு தென்னை மரம் இருக்கிறதுக்கு நெவுள் எந்நேரம் பார்த்தாலும் சூப்பராக இருக்கும். அந்த இடத்துல எந்நேரம் பார்த்தாலும் ஒரு கட்டில் வந்து போட்டு வச்சுருப்போம். கட்டித்தரைக்கு வந்தோம்னா கொஞ்சம் நேரம் அங்கே உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு தாங்க போகிறது. பாப்பாலாம் ஸ்கூல் போயிட்டாங்கன்னா மோஸ்ட்லி நான் கட்டித்தரையில் தான் அதிகமாக இருப்பேன். உள்ளே கூட்டி சைடில் கூட்டி இப்போ வேப்ப மரத்துக்கு வழியில் வந்து கூட்டிகிட்ருக்குங்க. காற்று பாருங்க, ஜிலு 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 ஜிலுன்னு நல்லா சூப்பராக அடிக்குதுங்க. கூட்டும் போடும் அந்த அளவுக்கு கலப்பு தெரியலங்க. அங்கே நல்லா காற்று ஜிலு ஜிலுன்னு நல்லா அடிச்சிட்டு இருந்துச்சு. பாப்பா கூட பேசிக்கிட்டே அப்படியே ஜாலியாக கூட்டிகிட்டு இருந்தேன். பாப்பா வந்து ஒரு ஆட்டுக்குட்டி பிடிச்சிட்டு போய் கட்டில் மேலே வச்சு கொஞ்சிட்டு விளாண்டுட்டு இருந்தான். ஃபஸ்ட்டு நேற்று போட்ட பில்லைலாம் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் கிடக்குங்க. அந்த பில்லைலாம் அள்ளி ஒரு இடத்துல போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அதை கொண்டு போய் வெளியே கொட்டிடலாங்க. ஆட்டுக்கட்டி தரையை சுத்தம் பண்ண வந்துட்டோம்னாவே எப்படியும் 1 மணி நேரத்துக்கு பக்கமாகுங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு வெளியே போகிறதுக்கு. கூட்டும் போதேங்க தேவையில்லாத பொருளெல்லாம் எடுத்து ஒரு இடத்துல போட்டு குப்பையை மட்டும் தனியாக கூட்டி அள்ளணும் அப்படின்னா சீக்கிரமாக வேலை முடிஞ்சிருங்க. அதே இடத்துல போட்டு போட்டு நம்ம வேலை செஞ்சோம் அப்படின்னா கஜ கஜன்னு இருக்கும். சீக்கிரமாக வேலை வந்து முடியவே முடியாதுங்க. மாமா வேலைக்கு போயிட்டு வந்தாங்கன்னா காட்டில் ஏதாவது சின்ன சின்ன வேலை செஞ்சுட்டுங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா ரெஸ்ட் எடுப்பாங்க. அப்படி காட்டிலேயே சுத்தமாக வேலைன்னா கூட இந்த கட்டித்தர வேலைக்கெல்லாம் வரவே மாட்டாங்க. இந்த வேலையெல்லாம் நம்மளோட வேலைங்க. நம்மளோட ஏரியான்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது மாதிரி தான். இந்த வேலைக்கெல்லாம் சுத்தமாக மாமா வரவே மாட்டாங்க. என்ன இருந்தாலும் சரிங்க, இந்த வேலையை நாம் தான் முடிக்கணும். சைடில் கூட்டிகிட்டு உள்ளே ஃபுல்லாக கூட்டிட்டுங்க. இந்த சைடு மரத்துக்கடியிலையும் சுத்தமாக கூட்டி முடிச்சாச்சுங்க. பாப்குட்டி இப்படி தாங்க, நான் எங்கே இருக்கனோ அங்கேயே தான் சுற்றிக்கிட்டே இருப்பான். டே போய் ஒரு இடத்துல உட்காருடா, ஏன்டா என் பின்னாடியே சுற்றுறீங்க, இல்லைனா கொஞ்ச நேரம் தூங்குடானா ஒருத்தி கூட கேட்குற மாதிரியே இல்லைங்க. ஸ்கூல் லீவ் விட்டாங்கன்னா மதியம் ஆச்சுன்னா படுத்து தூங்குனா சூப்பராக தூக்கம் வருங்க. கட்டித்தரையிலனா அவ்வளோ காற்றடிக்குது. ஆனால் ஒருத்தி கூட அந்த கட்டித்தரையில் ஒரு 10 நிமிஷம் அந்த கட்டில் படுக்கிறதில்ல. வராளுங்க உட்காராளுங்க மறுபடியும் எந்திரிச்சு போயிடறாளுங்க. இது மாதிரி தாங்க விளாண்டுட்டு இருக்காங்க. நம்ம வீட்டு குட்டி பையன் பாருங்க, வந்ததும் அந்த நாயை கட்டி பிடிச்சி போய் கொஞ்சிட்டு இருக்கான். கிராமத்தில் இருந்தாவே இதெல்லாம் தனித்தனி சந்தோஷங்க. ரொம்ப ஜாலியாக இருக்கும். நாமளும் குழந்தையாக இருக்கும்போது இதெல்லாம் என்ஜாய் பண்ணி தான் வந்திருப்போம். குட்டி பையன் நாய் கொஞ்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பெரிய பாப்பா போய் அவளை நோண்டிட்டு இருந்தான். சுற்றி கூட்டியாச்சுங்க, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. அதை கூட்டுறதுக்குள்ளே குட்டி பையன் வந்துட்டான்னு சொல்லிட்டு அவனை கொஞ்சிட்டு டைம் அப்படியே போயிடுச்சுங்க. இன்னும் கொஞ்சம் கிடக்குதுங்க. அதையும் போய் கூட்டி குப்பையெல்லாம் அள்ளிட்டு போய் வெளியே வச்சிடணும். பெரிய பாப்பா வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு வந்து ஹாய் சொல்லிட்டு இருந்தான். நான் சுத்தமாக கூட்டி முடிக்கிறதுக்குள்ளே பாப்பா குட்டி பையன் எல்லாம் சேர்ந்து அங்கே தண்ணி வருதுங்க. அந்த பைப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வந்து சொட்டிக்கிட்டே இருக்கும். அந்த இடத்துல குடம் வச்சுருக்கேன். அதில் தண்ணி முண்டு மேலே ஊற்றவும் கீழே ஊற்றவும் சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே ஊற்றி சண்டை வேறு வந்துருச்சுங்க. தண்ணி மேலே ஊற்றுறான்னு சொல்லிட்டு சண்டை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க சண்டைக்கு வந்து நான் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் கண்டுக்காத மாதிரியே அப்படியே தூரம் வந்து நகர்ந்து வந்துட்டேன். அவங்க சண்டை போடுவாங்க, ஆனால் ஒரு நிமிஷம் கூட அந்த சண்டை இருக்காதுங்க, உடனே சரியாயிரும். இந்த பிள்ளைலாம் எடுத்து ஒரு ஓரமாக கொட்டிட்டு இந்த ஆட்டு சனியெல்லாம் அள்ளி வச்சு இல்லைங்களா, 2 பேசனில் இருக்குங்க. அதை எல்லாமே எடுத்துகிட்டு போய் வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு பேசனை கொண்டு போய் கொட்டணுங்க. குட்டி பையன் ஃபஸ்ட்டு அவங்க சின்னக்கா மேலே ஊற்றிட்டு இருந்தான். அவங்க சின்னக்கா அவன் மேலே ஊற்றிட்டானாமா. அதனால ஒரே கத்திக்கிட்டு அட்டம் பிடிச்சிக்கிட்டு விளாண்டுட்டு இருந்தாங்க. குழந்தைங்களுக்கு ஸ்கூல் லீவ்னாவே மோஸ்ட்லி இப்படி தாங்க போகும். வீட்டுக்குள்ளார வச்சுருந்தா அடக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கட்டித்தரை கூட்டிகிட்டு வந்ததா கொஞ்சம் நேரம் கம்முன்னு இருப்பாங்கன்னு பார்த்தா இங்கே வந்தாலும் அவங்க வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. குழந்தைங்களாம் விளாண்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட போய் ஒரு 5 நிமிஷம் கட்டில் மேலே உட்காந்து நாயம் பேசிட்டு வரத்துக்குள்ளே பாருங்கள், கோழியெல்லாம் அந்த பக்கெட் மேலே ஏறி கீழெல்லாம் குப்பையை வந்து பறிச்சு விட்ருச்சு. மீதி விட்டோம் அப்படின்னா எல்லாத்தையும் கீழே சாய்ச்சி விட்ருன்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு போய் எல்லாம் வெளியே வச்சுட்டுங்க. உள்ளே வந்து நிறைய மரம்லாம் கிடந்துச்சுங்க. அதெல்லாம் மாமா எடுத்து வெளியே போடு, நான் விரவுக்கு வந்து பொழந்து போட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதெல்லாம் எடுத்து வெளியே போட்டுட்ருக்கேங்க. கம்பி வேலிக்குள்ளே இந்த சாலைக்கு இந்த சைடு வந்துங்க கடலக்கொடி போர் கொஞ்சமாக வச்சுருந்தோம். அந்த போர் வைக்கிறதுக்கு அடியில் பட்டரோஸ் போடும் இல்லைங்களா, அதுக்கு வச்ச கட்டை தான் இது எல்லாமே. அந்த கடலக்கொடி போர்லாம் மூஞ்சதுக்கப்புறம் அந்த பட்டரை மரம்லாம் சும்மா தாங்க கிடந்துச்சு. ரொம்ப சின்ன சின்ன மரமாக இருக்குது, ஃபுல்லாக கரையாக ஏறிட்டு கிடக்குதுன்னு சொல்லிட்டு அதை விரவுக்குனாச்சும் பொழந்து போடுறேன் சாப்பாடு செய்கிறதுக்காகும்னு சொல்லி சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் எல்லாமே பொறுக்கி போட்டுட்ருக்கேன். உள்ளே தேங்காய் போட்டுட்டு அந்த தேங்காய் போட்ட எல்லாமே வெளியே கிடந்துச்சுங்க. அதையும் எல்லாம் தூக்கி வெளியே தான் போட்டுட்ருக்கேன். 2 பேசனில் இருக்கிற குப்பை எல்லாமே கொண்டு போய் குப்பைக்குழியில் கொண்டு போய் கொட்டணுங்க.
நான் வெளியே கிளம்புனதும் உடனே குட்டி பையன் வந்து அலர்ட் ஆகிட்டான். கதவை திறந்து விட்டது ஒன்றும் போதும், நான் முட்டங்காட்டியும் அவனும் வெளியே முட்டிக்கிட்டாங்க. இந்த கதவு வந்து சாத்தாத வெளியே போயிட்டோம் அப்படின்னு கதவு சாத்திட்டு இந்த குப்பையை எடுத்தது ஒன்று போதுங்க, நம்ம வீட்டு குட்டி பையன் பாருங்க முன்னாடி ஓடிட்டு இருக்கான். இல்லை தான் என்னைக்கு காயுது, எலி புழக்க எதுக்குடா காயுது அப்படிங்கிற மாதிரி தாங்க நம்ம குட்டி பையன் வேலை பண்ணிகிட்டு இருப்பான். நான் தான் வேலை செய்யணும்னு சொல்லிட்டு வேலை செஞ்சிட்ருக்கேன், ஆனால் குட்டி பையன் என் பின்னாடி இப்படியே தாங்க சுற்றிகிட்டே இருப்பான். அங்கே வந்து கொட்டு அங்கே வந்து கொட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ தான் குட்டி பையன் வந்து வாய் கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிச்சிட்டான். ஒரு நிமிஷம் அந்த வாயும் கையும் வந்து கம்முனே இருக்க மாட்டேங்குதுங்க, அது மாதிரி தான் வேலை பண்ணிகிட்டே இருக்கான். கேமராமேன் யாருன்னா நம்ம வீட்டு பெரிய வண்டு தாங்க. நான் கட்டித்தறிக்குள்ளார போதும் பாப்பா குட்டி பையன் எல்லாமே உள்ளே பூந்துட்டாங்க. பால் வெளியே வச்சதே மறந்து போயிட்டாங்க. அவங்க போய் பால் குடிக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. சாப்பாடு வந்து நல்லா பொடிஞ்சு போச்சுங்க, ஓரளவுக்கு நல்லா கொல கொலங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதை கொண்டு போய் இனிமேல் ஆட்டு தலையில் ஊற்றிட வேண்டியதாங்க. அந்த வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறங்க வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க, ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு தரலான்னு சொல்லிட்டுங்க நெல்லிக்காய் மரத்தில் போய் நெல்லிக்காய் பறிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. நம்மளுக்கு ஓரளவுக்கு எட்டுற மாதிரி இருக்கிற நெல்லிக்காய்லாங்க அப்பப்போ பறித்து உப்பு மிளகாத்தூள் வச்சு சாப்பிட்றதுங்க. அப்படி குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்குன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். 2 பாப்பாவுமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நெல்லிக்காய்னா. நெல்லிக்காய் நிறையா இருக்குங்க, டெய்லியுமே நெல்லிக்காய் பொறிக்கலாம் மாட்டிருக்கு, அந்த அளவுக்கு நெல்லிக்காய் நிறையாவே இருக்குது. சரி எல்லாம் கீழே குட்டி வீணாக தானே போகுதுன்னு சொல்லிட்டு ஸ்வீட் மாதிரி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு பறிச்சிட்டு இருக்குங்க. கொஞ்சம் மேலாப்பில் தான் இருக்குது. ஓரளவுக்கு எங்களுக்கு எட்டுற மாதிரி இந்த நெல்லிக்காயெல்லாம் பறிச்சாச்சுங்க. கொஞ்சம் பெரிய பெரிய நெல்லிக்காயை பழுத்த நெல்லிக்காயாக இருந்தெல்லாம் பாப்பா எடுத்து வச்சுட்டா உப்பு மிளகாத்தூள் போட்டு சாப்பிட்றதுக்காக. மீதி கொஞ்சம் குட்டி குட்டியாக அந்த நெல்லிக்காயில் ஸ்வீட் செய்யலான்னு சொல்லிட்டு எடுத்தாச்சுங்க. பாப்பாவுக்கு தேன் நெல்லிக்காய்னா ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க, அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. குட்டி பையனுக்குமே ரொம்ப பிடிக்கும். ஆட்டுக்கெல்லாம் மறுபடியும் தண்ணி வச்சாச்சுங்க, தண்ணி குடிச்சிட்ருக்கு. நான் அதுக்குள்ளே போயிட்டு ஸ்வீட் செஞ்சுட்டு அப்புறமா வந்து பார்க்கலாங்க. நெல்லிக்காய் நல்லா கழுவிட்டுங்க இட்லி பாத்திரத்தில் அடியில் தண்ணி ஊற்றிட்டுங்க மேலே தட்டு போட்டு அந்த வெள்ளை துணியை போட்டுங்க அதுக்கு மேலே நெல்லிக்காய் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. அது ஓரளவுக்கு வேகிறதுக்குள்ளங்க சக்கரை பாகு வந்து ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஒரு டம்ளருக்கு மேலே தண்ணி வச்சுங்க, சர்க்கரை ஒரு 1/2 டம்ளர் கட்ட போட்டுங்க, ஒரு ஏலக்காய் வந்து நல்லா தட்டி போட்டு பாவு மாதிரி காய்ச்சி எடுத்துக்கலாங்க. ஒரு 10 நிமிஷம் வேக வச்சா போதுங்க, ரொம்ப வேக தேவையில்லை. ஏன்னா சக்கரை பாகில் போட்டு சக்கரை பாகில் கொஞ்சம் நேரம் வெந்துச்சுன்னா தான் அந்த ஸ்வீட் ஃபுல்லாக அந்த நெல்லிக்காயில் இறங்குங்க. நல்லா வெந்துருச்சு. அதை எடுத்து அப்படியே சக்கரை பாகில் வந்து கொட்டிடலாங்க. ஒரு கையில் மொபைல் வச்சுட்டு கொட்டுறதுனால கொஞ்சம் கீழே கொட்டுற மாதிரி தெரியுதுங்க. எந்த அளவுக்கு சூப்பராக சுண்டி வந்துருச்சுன்னு சொல்லி பாருங்கள். நெல்லிக்காயில் ஃபுல்லாக அந்த சக்கரை பாகு இறங்கி நல்லா தேன் நெல்லிக்காய் மாதிரி அவ்வளோ சூப்பராக இனிக்குங்க. கண்டிப்பாக அது 3 நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள், உடம்புக்கே ரொம்ப நல்லது. நம்ம பாப்பாவெல்லாம் குளிச்சுட்டு வாடா அதுக்குள்ளே போட்டு வைக்கிறேன்னு சொன்னேன். பாப்பா குளிச்சுட்டு வந்துட்டாங்க. அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டேன், நல்லா விரும்பி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நல்லா சூப்பராக இருக்குமான்னு சொன்னாங்க. கண்டிப்பாக நீங்களும் ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு எவ்வளோதான் வேலை இருந்தாலும் சரிங்க, குழந்தைங்களுக்கு பிடிச்சதை செஞ்சு தரோம் அப்படின்னாவே பயங்கர ஹாப்பி தாங்க. நம்ம வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய்ங்க, நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்.